Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 143 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.8% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம்னா டைட்டன், ஹிண்டல்கோ, JSW ஸ்டீல், TCS அண்ட் மகிந்திரா. அண்ட் டாப் யூசர்ஸ் யாரெல்லாம்னா SBI, ONGC, SBI லைஃப், பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் டெக் மகிந்திரா. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 463 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.1% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ் யாருமே இல்லை. டாப் லூசர்ஸ் யாரெல்லாம்னா SBI, RBL பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், பந்தன் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 433 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.72% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஒன் ஆஃப் த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியான ICRA விண்டோட ஸ்பீடு இப்போ கம்மியாயிட்டே வர்றதுனால பவர் ஜென்ரேஷனை கண்டிப்பா பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி மானிட்டர் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு சில பவர் ஜென்ரேஷன், அதாவது விண்டு மூலமா பவர் ஜென்ரேட் பண்ற சில ஸ்டாக்ஸும் நெகட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் ஒன் ஆஃப் த விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டரான ஐனக்ஸ் விண்டுமே இன்னைக்கு 4.6% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பாகிஸ்தான்ல சுகரோட தட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால அந்த நாட்டோட PM மிஸ்டர் இம்ரான்கான் தன்னோட நாட்டில் உள்ள என்டையர் சுகர் ஸ்டாக்கையும் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சுகர் கிரைசிஸ் இன்னும் நீடிச்சுது அப்படின்னா நம்ம நாட்டோட சுகர் ஸ்டாக் மேல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வரும். ஸோ பார்க்கலாம் அந்த கிரைசிஸ் எவ்வளோ நாள் போகுதுன்னு. ஆயில் இந்தியா அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் அவங்களோட நெட் ப்ராஃபிட்டுங்கிறது கிட்டத்தட்ட 504 crore இருக்கு. அதாவது போன இயர் இதே குவார்ட்டர் 238 crore நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து அப்படியே டபுள் ஆயிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இவங்க சைட்லேருந்து டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 3.5 rupees பெர் ஈக்விட்டி ஷேர்னு. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப வாலட்டைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே 2.3% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. பாக்ரியா இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 3.4 ஏக்கர்ஸ்க்கு லேண்டை அக்யூர் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னா மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்ட இருந்து. இது மூலமா ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷன் அண்ட் நியூ ப்ராஜெக்ட்காக யூஸ் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப வாலட்டைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே 1.8% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் அண்ட் டிராவல் கார்ட் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த கம்பெனியான டிரான்ஸ்கார்ப் இன்டர்நேஷனல் லிமிடெட் அவங்களோட புது பிரான்ச் ஓபன் பண்ண போறாங்க சூரத்ல. இதுக்காக RBI கிட்ட இருந்து அப்ரூவலும் கிடைச்சிருச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.8% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. IRIS பிசினஸ் சர்வீசஸ் அண்ட் ENOன்னு சொல்லப்படுற ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் கம்பெனி ஒரு புது பார்ட்னர்ஷிப்ல குவைத்துல இருந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சிருக்குது. இது மூலமா XBRL ஃபைலிங் அண்ட் அனலிட்டிக்ஸ் சர்வீசஸை எக்ஸ்பென்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் பண்றதுக்கான ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே 2.3% நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. Zomato இன்னைக்கு அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட நெட் லாஸ் 430 crore போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் இதே செப்டம்பர் குவார்ட்டருக்கு 230 crore தான் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி லாஸ் அப்படியே டபுள் ஆயிருக்குது. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.5% பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. இதுக்கு என்ன ரீசன்னா, நேத்தே பார்த்துருந்தோம் Zomato சில அக்விசிஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்காக இவங்க சைட்ல இருந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, பாஸ்ட் 6 monthsல கிட்டத்தட்ட $275 million இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் 4 கம்பெனி மேல. அண்ட் வரப்போற 1 to 2 yearsல $1 billion இன்னும் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்சோ சாமாஸ்ட் டெக்னாலஜிஸ்ல கிட்டத்தட்ட 16.1% ஸ்டேக்கும் அண்ட் பிக் ஃபுட் ரீட்டைல் சொல்யூஷன்ல 7.89% ஸ்டேக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட 3.5% பாசிட்டிவா அந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. மோயில்ங்கிற கம்பெனி அவங்களோட பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைபேக்குங்கிறது நம்மள்ட்ட உள்ள ஷேர்ஸை கம்பெனி அகெயின் வாங்கிக்கிறது. ஸோ இதை கம்பெனி அகெயின் வாங்கிக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வச்சு வாங்குவாங்க. ஸோ இவங்க கரண்ட் ப்ரைஸ் 176. இவங்க பைபேக் ப்ரைஸா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 205. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. AF என்டர்பிரைசஸ் லிமிடெட்க்கு UP ஸ்டேட்ல பிளாஸ்டிக் கிரேட்ஸை சப்ளை பண்றதுக்கான 2 இயர்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்குது. இதனால இன்னைக்கு 0.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. வேட்விசார்ட் இன்னோவேஷனுங்கிற கம்பெனி அவங்களோட எலக்ட்ரிக் 2-wheeler பிராண்டான ஜாய் இ-பைக்கு புது பிராண்ட் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால இன்னைக்கு 1.7% பாசிட்டிவா இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. ஃபைனலா ஃபியூச்சர் ரீட்டைலோட கேசஸை சுப்ரீம் கோர்ட் எடுத்து நடத்துறதா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் November 23 இருக்கும்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு ஃபியூச்சர் ரீட்டைல் 0.71% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஃபினோலெக்ஸ் கேபிள்ங்கிற கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை இன்னும் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்றாங்க. ஸோ ஹீட்டர் செக்மெண்ட்ல இறங்க போறாங்க. ஸோ இது மூலமா ஹை பெர்ஃபார்மன்ஸ் ரூம் ஹீட்டரை மேனுஃபேக்சர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதனால இன்னைக்கு 0.91% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தாங்க.
கோட்டாக் பேங்க் கேஃபின் டெக்னாலஜிங்கிற கம்பெனியில் 9.98% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஸோ இதோட ஒர்த்து வந்து 310 crore சொன்னாங்க. ஸோ கேஃபின்டெக் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ஐபிஓலாம் செக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த கம்பெனி தான். ஸோ இதனால இன்னைக்கு கோட்டாக் பேங்க் வந்து 1.06% நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருந்தது, பட் வாலட்டைலாக இருந்தது. குயின் டிஜிட்டல் மீடியாங்கிற கம்பெனி குவிண்டிலியன் மீடியாங்கிற கம்பெனியில் 100% ஸ்டேக்கும், ஸ்பங்க்லேண்ட் மீடியாங்கிற கம்பெனியில் 47.92% ஸ்டேக்கும் அக்யூர் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது, பட் எண்ட் ஆஃப் த டே 3.3% நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருந்தது. நைகா ஐபிஓ நேற்று லிஸ்ட் ஆயிருந்தது. ஸோ பம்பர் லிஸ்டிங் என்னே சொல்லலாம், 96% கெயின் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மூலமாக அந்த நைகா கம்பெனி வந்து டாப் 100 கம்பெனிஸில் ஒரு கம்பெனியாக வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த கம்பெனியோட ஃபவுண்டரான ஃபல்குனி நாயர் வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஃபீமேல் பில்லியனியர்னு சொல்கிறாங்க. சாஃபர் ஃபுட்ஸ் இன்னைக்கு அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து 8.7 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னையோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தா 90 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம 10% லிஸ்டிங் கெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதே மாதிரி மார்க்கெட் இருந்தது அப்படின்னா. லேட்டன் வியூ ஐபிஓட இன்னைக்கு செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சுது. இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 69 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்னையோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோன்னா 280 rupees, அதாவது 90% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு புது ஐபிஓ ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதோட ஓப்பன் டேட் வந்து 17th நவம்பர் அண்ட் க்ளோஸ் ஆகிறது 22nd நவம்பர். இன்னும் ப்ரைஸ் பேண்ட் குவான்டிட்டி எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. இன்னையோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னலான்னு பார்த்தோம்னா, புல்லிஷ் பிரேக் அவுட்ல பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், டிம்கென், பாரதியார் பிபி, நாராயணா ஹரூடா, ஹாப்ரி குளோபல். அண்ட் பியரிஷ் பிரேக் அவுட்ல வந்து ப்ரோக்டர் அண்ட் ஹேம்பிள், ஸ்ட்ரிச் ஃபார்மா. இன்னைக்கு எஃப்ஐஐ 1637 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஐஐ 445 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.